உயர்வின் மேன்மையெல்லாம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி தமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படி செய்கிற உலக இரட்சகரும் அருமை மீட்பரும் ஆகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. இயேசு ராஜாவுக்கே உரியது. யூத கோத்திரத்து சிங்கத்துக்கே உரியது. இந்த 2025 முதல் செய்தியில உங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருஷம் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், புதுசா சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், உங்க எல்லாருக்கும் அமர்க்கலமான, அமோகமான, வேற லெவலான, மரண மாசான, மிரட்டலடியான வருஷமா இது அமையட்டும்னு இயேசுவின் நாமத்தினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாரையும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள் என்னென்னு கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 25, 22, 23, 25வது அதிகாரம் 22, 23 வசனம். கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று கர்த்தர்கிட்ட அவ விசாரிக்கிறதுக்கு போறா. ரெபேக்காள் வயிற்றுல 2 பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த டயத்துல அவ போறா. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? அதுக்கு அவர் சொல்லுவாரு, உன் வயிற்றில் 2 விதமான ஜாதிகள் உண்டாயிருக்கிறது. உன் வயிற்றிலிருந்து 2 விதமான ஜனங்கள் பிரியும். ஒரு ஜனத்தாரை பார்க்கிலும் மற்ற ஜனத்தார் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு யாக்கோபை பத்தி ரெபேக்காளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இத தான் இன்னைக்கு நம்ம வெளிப்பாடா பார்க்க போறோம். ரெபேக்காள் வயிற்றுல பிள்ளைங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் உயிருக்கு ஆபத்தாயிருமோ இல்ல பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்க போயிருக்கிறா. ஒரு பயம் வந்துருச்சு அவளுக்கு. பிள்ளைங்க இப்படி 2 ஒரே வயிற்றுல பறந்து ஒரே டயத்துல சண்டை போட்டுட்டு இருக்கே அப்படின்னு அவளுக்கு ஷாக் ஆயிருச்சு. என்ன நடக்குதுன்னு கேட்க போறா. அந்த இடத்துல அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஜனத்தாரை பார்க்கிலும் இன்னொரு ஜனத்தார் ஸ்ட்ராங்காவும் இருப்பான். இளையவன் தான் ஆளுகை செய்வான், இளையவனுக்கு கீழே மூத்தவன் இருப்பான் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. இப்ப என்ன பிரச்சனை? ரெபேக்காள் இந்த தீர்க்க தரிசனத்தை மறந்துட்டா. யாக்கோபை பத்தி ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. எவன் ஜெயிப்பான், எவன் ஆளுவான், எவன் எப்படி இருப்பான், எல்லாம் அவர் பக்காவா ஆமா இந்தாங்கப்பா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு எவன் எப்படி இருப்பான்னு பிறக்கிற வயிற்றுல இருக்கும் போதே சொல்லிட்டாரு. அவ அதை மறந்ததுனால இப்ப யாக்கோபோட சேர்ந்து இவளும் ஏமாத்துறா. கட்டின புருஷனை, பெத்த மூத்த பிள்ளைய. அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு. அப்ப அவர் தானங்க அதை செய்யணும். இந்த இடத்துல ரெபேக்காலும் யாக்கோபும் சேர்ந்து இதை செய்யறாங்க. கட்டின புருஷனை, பெத்த மூத்த பிள்ளைய ரெபேக்கால் ஏமாத்துறா. யாக்கோபு தன்னோட கூட பிறந்த மூத்த அண்ணனை ஏமாத்துறான், பெத்த தகப்பனை ஏமாத்துறான். ஏமாத்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்ட்டு இவன் ஏசா பிறக்கும் போதே நிறைய உடம்புல முடியோட இருந்தவன். அப்ப அவரு வயசு கண் பார்வை மங்கி இருக்கு. ஆசீர்வாதத்தை போய் வாங்கணும். ஒருவேளை தகப்பன் தொட்டு பார்ப்பாரு, அப்ப நான் மாட்டிக்கிருவேன் அப்படின்லாம் அவன் சொல்றான். நீ போய் எனக்கு மானை பிடிச்சிட்டு வாப்பா, அதை சமைச்சு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு ஏசாட்ட சொல்லியிருப்பாரு. அதை இந்த அம்மா கேட்டுட்டு நைஸா இளைய பிள்ளைய ஆட்டுக்கறியை குழம்புல போடு, மான் மசாலா பொடியை போடு, ஆட்டு தோலை மேலே போட்டுக்கோ, போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, போய்கிட்டே இரு அப்படின்னு அம்மா பிள்ளைய அனுப்பி விட்டாங்க. இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை மறந்ததால இதை இவங்களா செயல்படுத்த பாக்குறாங்க. அதை மறக்காம இருந்தா அதை அவர் செயல்படுத்துவாருன்னு நம்பிக்கையா நம்பி உட்கார்ந்துருப்பாங்க, காத்திருந்திருப்பாங்க. இதை மறந்ததுனால அம்மாவும் பிள்ளையும் அதை அவலட்சணமாக்குறாங்க. இவங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல தெரியுது. இவங்க தப்பான ஆளா காண்பிக்கப்படுறார்கள், போர்ட்ரே பண்ணப்படுகிறார்கள். இவன் ஏமாத்தி வாங்கிட்டான் ஆசீர்வாதத்தை. இவன் போய் தொட்டு பார்க்கல மேல ஆட்டு தோல், ஆட்டுக்கறிய சமைச்சு இதாங்க ஐயா மான் கறி கேட்டா, எப்படி இவ்வளவு சீக்கிரமா கர்த்தர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு அகப்படும்படி பண்ணினார் அப்படின்னு ஆண்டவரே எனக்கு கிடைக்கும்படி பண்ணாருன்னு அவர் பேரை சொன்ன உடனே இன்னும் அவன் நம்பி
கண் பார்வை மங்களா இருக்கிற டயத்துல ஆசீர்வச்சிருவான். அவன் ஏமாத்தாம இருந்தாலே இது இவனுக்கு கிடைக்க வேண்டியதுதான். அததான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்களா அதை செஞ்சீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினத நீங்களா செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களை தவறான ஆளா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தப்பா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவலட்சணமா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவன் ஏமாத்தாமலே இருந்தானா அது அவனுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. அவன் ஏமாத்தாம இருந்தாலுமே அது அவனுக்கு கிடைக்க வேண்டியதுதான். அப்ப நம்மளா அதை செய்யக்கூடாது. சரியான டயத்துல, சரியான காலத்துல, சரியான நேரத்துல, சரியான சந்தர்ப்பத்துல, சூழ்நிலையில அவர் ஆண்டவர் என்னத்தை வாக்கு பண்ணினாரோ அதை அவரே நிறைவேற்றுவாரு. ஏசா வனவாசியா இருக்கிறான், காட்டுவாசி, காட்டுல வேட்டையாடி அவன் பலசாலியா இருக்கிறான். யாக்கோபு குணசாலியா கூடாரவாசியா இருக்கிறான். ஐயா அவன் பலசாலிங்கயா, திறமசாலிங்கயா, ஐயா அவன் மூத்தவங்கயா, அவன் டேலண்டடான ஆளுங்கயா. ஆமா, அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம், பேச வேண்டாம். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, பெரிய பெரிய ஆளா இருக்கட்டும், வயசுல கூடினவனா இருக்கட்டும், திறமசாலியா இருக்கட்டும், டேலண்டடா இருக்கட்டும், நான் சொன்னதுதான் தம்பி. அதை எவனாலே மாத்த முடியாது. மூத்தவன் இளையவனை சேவிச்சுதான் ஆகணும். நீங்க ஒருவேளை வயசு கம்மியான ஆட்களா இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, பெரிய பெரிய ஆட்கள் தான் எப்படி தம்பி பண்ணலாம், என்ன தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி அப்படின்னு உங்கள்கிட்ட நிக்க வச்சிருவாரு, உங்களை சேவிக்க வச்சிருவாரு. மூத்தவன் அவன் திறமசாலியா இருப்பான், பலசாலியா இருப்பான். ஆமாண்டா அவன் திறமசாலி தான், ஆமா அவன் பலசாலி தான், ஆமா அவன் தெளிவானவன் தான், அவன் ஸ்ட்ராங்கான ஆளு தான், அவனும் சாதாரணமானவன் இல்லை. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு நான் சொல்லிட்டா முடிஞ்சது, முடிஞ்சு போச்சு, கதம் கதம். அப்புறம் அவன் தகப்பன்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குறான். ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். ஆபிரகாம் வாங்கின ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலான ஒரு அடுத்த ஆசீர்வாதம் இதாதான் கருதப்படுது. யாக்கோபு வாங்கின ஆசீர்வாதம், அவன் போய் மான்கறி நான் தான் ஏசான்னு சொல்லி கேட்கும்போது ஆசீர்வாதத்தை அவன் தகப்பன் என்ன சொல்லுவான்? ஆதியாகமம் 27 அதிகாரம் 28, 29 அந்த வசனங்கள் இருக்கும். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும். எல்லா ஜனங்களும் அவனை சேவிப்பாங்களாம், பணிவிடைக்காரனா இருப்பாங்களாம். ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உலக நாடுகள் அவனை வணங்குமா. எப்படி ஒரு பிளெஸிங். அடுத்து பாருங்க, உன் தாயின் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். அவனோட அம்மாவோட அண்ணன் தம்பி அவங்க எல்லாருக்கும் இவன் ஓனரா இருப்பானா. அடுத்து உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். இவனோட அண்ணன் தம்பி அவனை வணங்குவாங்க. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள்னு என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான பிளெஸிங் இது. இந்த 2 வசனம். இந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கி அப்புறமா போவான். அப்புறம்தான் லாபான் கிட்ட போவான். லாபான் கிட்ட 2 பிள்ளைங்களுக்காக 7 7 14 வருஷம், அடுத்து ஒரு 6 வருஷம், டோட்டலா 20 வருஷம் அவன் ஒர்க் பண்ணுவான். அங்க அவன் நல்லா அவனை ஏமாத்துவான். ஏமாத்தி ஒரு பொண்ணை இவன் தலையில தள்ளி விட்டுருவான். இவன் இங்க விதைச்சத அங்க போய் அறுவடை செய்ய வேண்டியதாயிருச்சு. அவன் ரிட்டர்ன் வரும்போது அவன் ஆசீர்வாதம் எப்ப அவன் வாழ்க்கையில ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சுது? அவன் ரிட்டர்ன் வரும்போது ஒரு தேவ மனுஷனை சந்திக்கிறான். தேவ மனுஷன்னா நம்ம ஃபார்ம்ல இருக்கிற ஆட்கள் இல்ல, தேவ தூதன் மாதிரி ஒரு ஆளை சந்திக்கும் போது, நீ யாருன்னு கேட்கும்போது, அன்னைக்கு நான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன், அதனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் யாக்கோபு, என்னை நீங்க ஆசீர்வதிக்காம நான் போக விட மாட்டேன், உங்களை நான் இளையவனா இருந்தாலும் நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு உண்மையை பேசி அவரோட போராடுவான். போராடி தொடை சந்து நரம்ப தொடுவாப்புல. அவரு தொட்ட உடனே அவன் தொடை சுளுக்கிரும். தேவ மனுஷனோடு
போராடி மேற்கொண்டாயேன்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு தான் போவார். அவன் உண்மையை பேசுவான். அப்புறம்தான் அவன் அண்ணனோட போய் சமாதானமா அவன் இடத்துல போய் இருப்பான். அந்த ஆசீர்வாதம் அப்புறம்தான் அவனுக்கு பரிபூர்ணமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பொய் பேசுற ஆசீர்வாதத்தை வாங்கினா, ஆனாலும் அவனுக்கு அங்க போனா நிம்மதியே இல்லை. ஆசீர்வாதம் வந்தாலும் அதுல ஒரு திருப்தி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. நைட்டும் பகலும் நான் இரவுல பனியிலையும் பகல்ல வெயில்லையும் நின்று ஆடு மேய்ச்சிருக்கிறேன் 20 வருஷம் அப்படின்னு அவன் மாமன்ட்டெல்லாம் சொல்லுவான். அநியாயமா அவன் சம்பளத்தை எல்லாம் மாத்தி எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நிறைய பிடுங்கிடணும் அப்படின்லாம் அவன் ட்ரை பண்ணுவான். சமாதானம் இருக்காது. அவன் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதமா அவனோட ஆசீர்வாதத்தோட வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்குது. யாக்கோபுல இதை நீங்க தெளிவா பார்க்க முடியும். பெரிய பெரிய ஆளா இருக்கலாம், உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கலாம், திறமை இருக்கலாம், அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கலாம், தெளிவு இருக்கலாம். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு இந்த வருஷம் வெளிப்பாடா. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து வெளியே வரும்போது பார்வோன அவங்க ஒரு எண்ட் பாயிண்டா நினைச்சாங்க, ஒரு அழிவு பாயிண்டா நினைச்சாங்க. ஆனா அது அழிவின் பாயிண்ட் கிடையாது, அது ஆசீர்வாதமான பாயிண்டா ஆண்டவர் அவங்களுக்கு மாத்தினாரு. செங்கடலை ஒரு அழிவின் பாயிண்டா நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எந்த பார்வோன் அவங்கள அழிக்கணும்னு நினைச்சானோ அதே பார்வோனை வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வருவாரு. அடுத்து செங்கடல் இருக்கு. செங்கடல் ஒரு பெரிய தடையா பார்த்தாங்க, ஒரு அழிவின் பாயிண்டா நினைச்சாங்க. அது அழிவின் பாயிண்ட் தான் தம்பி, ஆனா உனக்கு இல்லை, அது உன் எதிரிகளுக்கு. பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அது முதல்ல ஒரு தடையா தெரிஞ்சுது. பின்னாடி பார்வோன் விரட்டிட்டு வரும்போது கடல் வழி அவங்க நடந்து போவாங்க. இவங்கள கடல் போக விட்டுரும். பின்னாடி வர்ற பார்வோனை கடல் அமுக்கிரும். அது அழிவின் பாயிண்ட் தான், ஆனா அவனுக்கு இல்லையா, அது அவனோட எதிரிகளுக்கான். அது சரிதானா? அடுத்து மாறா பாத்தீங்கன்னா, மாறாவை ஒரு பிட்டர் பாயிண்டா அவன் நினைச்சான். வனாந்தரத்துல நடந்து போறான், தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க எல்லாரும். ஒரு கசப்பான இடமா அவன் நினைச்சான், கசப்பான இடமா அவன் கருதுனான். ஆனா அதை ஸ்வீட் பாயிண்டா அவர் மாத்திட்டாரு. மாறாவை மதுரமா மாத்திட்டாரு. அது ரொம்ப தித்திப்பா ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு கட்டையை வெட்டி மோசேவை கசப்பான தண்ணியில போடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ரொம்ப இனிப்பான தண்ணீரா மாறிடுச்சான். அதே மாதிரிதான் இப்ப பார்வோன் ஒரு தடை, செங்கடல் ஒரு தடை, வனாந்தரத்தின் பாதை ஒரு தடை. இதெல்லாம் தாண்டி இவங்க போறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப அதே மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தடைகளை நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு. அது உங்களை தவறான நோக்கத்துல ஃபாலோ பண்ற எதிரிகளுக்கு உண்டான தடை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி பார்வோன் அதை தாண்டி வர முடியாம இருந்துச்சோ, செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடை இல்லை, பார்வோனுக்கு ஒரு தடையா மாறிடுச்சு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தடையெல்லாம் உங்கள் எதிரிகள் தவறான நோக்கத்துல உங்களை ஃபாலோ பண்றவனுங்க, இவனுங்க எவனும் கடந்து வரக்கூடாதுன்னு அது தடையா இருக்கு. அது உங்கள் தடை கிடையவே கிடையாது. உங்கள் எதிரிகள், உங்களை தவறான நோக்கத்தில் பின்பற்றுகிறவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துடக்கூடாது, உங்களை தொடர்ந்து உங்களை பிடிச்சிடக்கூடாது, நீங்க என்ன உயரத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்த தடைகள்லாம் இருக்குன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அது உங்களுக்கான தடைகள் கிடையவே கிடையாது, உங்களை தவறான நோக்கத்தில் பின்பற்றுகிறவர்களுக்கான தடைகள். யுவர் அப்டக்கிள்ஸ் ஆர் ஆக்சுவலி நாட் யுவர்ஸ், இட் இஸ் an obstacle ஃபார் யுவர் எனிமீஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் இவன் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் வர்றான். ரொம்ப வருஷம் அடிமையா இருந்து மனச்சோர்வு, டிப்ரெஷன், கவலை, கண்ணீர். அவன் ஒரு விடுதலைய அடைஞ்ச சந்தோஷத்துல, கொஞ்சம் சந்தோஷத்துல தவறா நடத்தப்பட்டிருக்கிறான். சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்படலை. எல்லாத்தையும் கேட்டு வாங்கி போராடி அவன் வெளியே வந்துகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்ச அமலேக்கியன் நிறைய பொக்கிஷம் அவன் கையில வச்சிருக்கிறான். இந்த நேரத்துல புகுந்து அடிச்சா சரியா இருக்கும். 10 தலைமுறைன்னு 100 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவு அவன்கிட்ட வெல்த் இருக்கு. அவனும் டயர்ட் ஆகியிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அமலேக்கியன்
எப்படியாவது இவனை ஜெயிச்சிடணும் அப்படின்னு உள்ள புகுந்து அடிக்கிறதுக்கு வர்றான். அந்த டயத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இது நம்மளோட எண்ட் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ், இட் இஸ் அன் எண்ட் பாயிண்ட். இட் இஸ் நாட் அன் எண்ட் பாயிண்ட் ஃபார் த இஸ்ரேலைட்ஸ், இட் வாஸ் அன் எண்ட் பாயிண்ட் ஃபார் ஆமலகைட்ஸ். இது அவனுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட்னு அவன் நினைச்சான். ஆனா அது அமலேக்கியரோட எண்ட் பாயிண்டா மாறிச்சு. அவன் சந்ததி பூமியில இருந்ததுக்கு தடயமே இல்லாம போயிருச்சு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க வச்சாரு. அவனுங்களை முறியடிக்க அவங்களுக்கு துணை இருந்தாரு. அவங்க கைய ஓங்கி இருக்க பண்ணினாரு. அதை நீங்க பார்க்க முடியும். அடுத்து நீங்க கடைசி பார்த்தீங்கன்னா வனாந்தரம். இந்த வனாந்தரத்தின் பாதைய ஒரு வெறுமையின் பாயிண்டா நினைச்சான். இந்த வனாந்தரம் இங்க என்ன கிடைக்கும், இங்க நமக்கு வறட்சி தான் இருக்கும், இது எம்டி பாயிண்ட்னு நினைச்சான். ஆனா அதை ஃப்ளோரிஷிங் பாயிண்டா மாத்தினாரு. எந்த வனாந்தரத்துல எம்டியாவ இருந்தானோ அங்கேயே கடவுள், சில பேர் கேட்பாங்க, வானத்துல இருந்து கொட்ட மாட்டாரு ஒன்னுத்தையும் அப்படின்னு சொல்லுவானுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தூதர்கள் உண்ணும் உணவை அவர் வானத்திலிருந்து கொட்டினார். தூதர்கள் உண்ணும் உணவை, அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். வானத்திலிருந்து அவர் கொட்டியிருக்கிறாரு. சோற காடைகளை கொட்டியிருக்கிறாரு. வானத்திலிருந்து ஒன்னும் கொட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. எந்த வனாந்தரம் வெறுமையா தெரிஞ்சதோ, எந்த வனாந்தரம் எம்டியா தெரிஞ்சதோ, அதே வனாந்தரத்தை ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு பாயிண்டா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் மாத்தினாரு. இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் தலைகீழா இருக்கோ இதெல்லாம் ஒரு எண்டு பாயிண்ட், இதெல்லாம் ஒரு தடை, இது ஒரு கசப்பான ஒரு இடம், இது ஒரு நமக்கு முடிவை கொண்டு வர்ற ஒரு இடம், இது ஒரு எம்டி லேண்டு அப்படின்னு எதெல்லாம் நீங்க எதிர்மறையா உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் தலைகீழ நேர்மறையா மாறும். இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறிச்சோ அதே மாதிரி உங்களுக்கு மாறும். எம்டி பாயிண்ட் செழிப்பான பாயிண்டா மாறும், ஆசீர்வாதமான பாயிண்டா மாறும். கசப்பான பாயிண்ட் மதுரமான தித்திப்பான தேனிலும் இனிய தேனாமிர்தமான பாயிண்டா மாறும். எண்ட் பாயிண்ட் உங்க எதிரிகளோட எண்ட் பாயிண்டா மாறும். உங்களோட தடைகள் உங்களோட எதிரிகளோட தடையா மாறும். உங்களை எதிர்க்கிற மாபெரும் சக்திகள், உங்களை முழு பகையாய் பகைத்த பகைவர்கள், உங்கள் அழிவின் பாயிண்ட், உங்களோட எண்ட் பாயிண்ட், இவங்க எல்லாரும் அவங்களே ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளெஸிங் பாயிண்டா மாறுவாங்க உங்க வாழ்க்கையில. இந்த வருஷத்துல நீங்க அதை கண்கூடா பார்க்க முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எது உங்க துக்கமா இருந்துச்சோ அதுவே உங்க சந்தோஷமா மாறும். எது தலையில இருந்துச்சோ, எது எதிர்மறையா இருந்துச்சோ உங்க வாழ்க்கையில அதுவே நேர்மறையா மாறும் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அடுத்து 3வது வெளிப்பாடு, பேதுருவ அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கடல்ல கப்பல்ல இருக்கும்போது 12 சீசர்கள் ஒன்னா இருக்கும்போது போய் சந்திக்கிறாரு. எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு. அவன் பார்த்து பயந்துட்டு, ஆண்டவரே இது நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடும். ஃபர்ஸ்ட் பயப்படாதிருங்கள், ஆமா நான் தான் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாரு. இன்னொரு இடத்துல திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு பேசுறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேர் பெர்ஸ்பெக்டிவ்ல 2 பேர் பெர்ஸ்பெக்டிவ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல அவனும் இறங்கி நடந்து வர்றான், கடல் மேல இறங்கி நடந்து வர்றான். அவரு வர சொல்லிட்டாரு, கடல் மேல இறங்கி நடந்து வாப்பா, இது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனும் இறங்கி நடந்து போறான். திடீர்னு காத்தடிக்குது, அலை கடல் கொந்தளிக்குது. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துடுறான். இதை பார்த்து யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அவன் பயந்து கொஞ்சம் அவிசுவாசத்துல உள்ள முங்குறான். உடனே அவர் கையை பிடிச்சு தூக்குறாரு. அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்லாம் கேட்குறாரு. அப்ப கடவுள் உங்களை ஒன்று செய்ய சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. நீங்க அதை செய்யறீங்க. நீங்க அதை செய்யும் போது நீங்க விழுந்தாலும் உங்களை தூக்குறதுக்கு அவர் இருக்காரு. நீங்க அழிஞ்சு போயிருவோமோன்னு பயந்தாலும் அவர் பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறாரு உங்க பக்கத்துல. அப்படிங்கும் போது இல்ல 11 பேர் என்னை பத்தி என்ன பேசுவான், 11 பேர் என்னை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு பேதுரு நினைச்சிருந்தான்னா அந்த ஸ்டெப் அவன் எடுத்து வச்சிருக்க முடியாது இல்லையா? நீங்களும் அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ
அதை செய்யறதுக்கு தயங்காதீங்க உங்க வாழ்க்கையில அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவன் என்ன பேசுவான், இவன் என்ன பேசுவான், 80 வருஷம் தாண்டிக்கிற மாட்டான் உங்களை பேசுறவன் எவனா இருந்தாலும். உங்களை விமர்சிக்கிறவன் அவன் எவனா வேணா இருக்கட்டும், அவன் கடவுள அனுப்புன தூதனா கூட இருக்கட்டும், அவன் 80 வருஷம் மிஞ்சி போனா 50 வருஷம் தாண்டிக்கிற மாட்டான். இவனுங்க வாயை பார்த்துட்டு, ஒரு நாள் புனமா போகிற இவனுங்க வாயை பார்த்துட்டு, கர்த்தர் வானத்தையும் அதன் சர்வ சேனையும் தமது நாசியின் சுவாசனத்தால் உண்டாக்குன அவரோட பேச்ச நீங்க கேட்காம இருக்க போறீங்களா? இவனுங்க நம்மளை என்ன பேசிடுவானுங்க, இவனுங்க நம்மளை என்ன நினைப்பானுங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு யோசிச்சுட்டு, இவனுங்க நம்மளை எதுவும் சொல்லிடுவானுங்க, நாங்கெல்லாம் பேசாம இருக்கோம்ல, உனக்கே இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிடுவானுங்கன்னு இவனுங்க வாயை பார்த்துட்டு பேசாம உட்கார போறீங்களா? எங்களுக்கு உனக்கு தேவைதான், உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான், இப்படிலாம் சொல்லிடுவானுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, பரிசுத்த காணக்கூடாத இறைவன் என்ன சொன்னாருன்றத கேட்காம அதை செயல்படுத்தாம உங்க வாழ்க்கையில இருக்க போறீங்களா? தயவு செய்து நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சிஎம்மா இருந்தாலும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவான், நீங்க பிஎம்மா இருந்தாலும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவான், நீங்க பிசினஸ் மேனா இருந்தா உங்களை பத்தி மீம் போடுவான், நீங்க பெரிய பணக்காரனா இருந்தாலும் உங்களை பத்தி மீம் போடுவான், நீங்க சினிமால நடிச்சா மீம் போடுவான், என்ன பண்ணாலும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். இவனுங்க 50 வருஷம் தாண்ட முடியாத, 80 வருஷம் தாண்டிக்கிற மாட்டாத இவனுங்க வாயை பார்த்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யாம தயவு செய்து உங்க வாழ்க்கையில இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற மகத்தான மிக உன்னதமான தேவ திட்டங்களை தயவு செய்து செயல்படுத்துங்க. அதை துணிஞ்சு செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அது எதுவா வேணா இருக்கட்டும், அதை தைரியமா செயல்படுத்த ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால. ஓகேவா? அடுத்து மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட பேசுவாரு. அவங்க போயிட்டு ரிட்டன் வர்ற வழியில போகும்போது ஒரு மரம் இருக்கும், அதை சபிச்சிருப்பாரு. இது வரைக்கும் கனி கொடுக்காத அந்த மரம் இன்னும் என்னைக்கும் கனி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சபிப்பாரு. திரும்பி வரும்போது போகும்போது அது அப்படியே தான் இருக்கும், திரும்பி வரும்போது அது பட்டு போயிருக்கும். அதை பார்த்துட்டு சீசர்கள் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தான் அவர் இந்த பதில் சொல்லுவாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற மரங்கள், பிரச்சனைகள் மாதிரி மரங்கள் இருந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்து பேசும்போது வெளியே அப்படியே தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், வெளியே பசுமையாக தான் இருக்கும், வெளியே நல்லா இன்னும் நிறையா கனி கொடுக்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ள வேர் செத்து போயிருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி மரங்களை பார்த்து நீங்கள் பேசும்போது எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், அதை பார்த்து கலங்க வேணாம், தயங்க வேண்டாம். அடுத்து பின்னாடி அதை தான் அவர் மலைக்கிட்ட அவர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், கட்டுகள், தடைகள், சோம்பல், தரித்திரம், வறுமை, என்ன எதிர்மறையான மலையா வேணா இருக்கலாம், அது இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அதை பார்த்து பேசணும். ஒன்று நீங்கள் மலையை பற்றி பேசலாம், இல்லைன்னா மலையை பார்த்து பேசலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இந்த வருஷத்தில். நீங்கள் மலையை பற்றி பேச போகிறீங்களா, இல்லை மலையை பார்த்து பேச போகிறீங்களா? பிரச்சனையை பற்றி பேச போகிறீங்களா, இல்லை பிரச்சனையை பார்த்து பேச போகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தரித்திரத்தின் மலை, என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தின் மலை இயேசுவின் நாமத்தினால பெயர்ந்து அக்கினி கடல்ல தள்ளுண்டு போகட்டும் அப்படின்னு நீங்கள் பேசணும். நீங்கள் இப்படி பேசும்போது ஃபஸ்ட்டு வேர் செத்துரும், அப்புறமா அதோட ரிசல்ட்டு வெளிப்படும், அது காஞ்சி கருகி போகும். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அஸ்திபாரம் ஃபஸ்ட்டு நொறுங்கும், அப்புறமா எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அது சரிஞ்சு விழுந்து தான் ஆகணும், அதுக்கு வேறு வழியே இல்லை. அதே மாதிரி தான் மலைகள், ஃபஸ்ட்டு அஸ்திபாரம் நொறுங்கும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இருந்து தடையும் இல்லாமல் காணாமல் போகும். தரித்திரம் என்னும் மலை இயேசு நாமத்தினால பெயர்ந்து அக்கினி கடலில் தள்ளுண்டு போகட்டும். வியாதி என்னும் மலை இயேசு நாமத்தினால் அக்கினி கடலில் தள்ளுண்டு போகட்டும். பிரச்சனை என்னும் மலை, போராட்டம் என்னும் மலை, வறட்சி, வறுமை என்னும் மலை, சோம்பல் என்னும் மலை, மனச்சோர்வு என்னும் மலை, மனக்கவலை என்னும் மலை,
என்னவா வேணா இருக்கட்டும், டிப்ரெஷன் என்னும் மலை இயேசுவின் நாமத்தினால பெயர்ந்து நடுச்சமுத்திரத்துல தள்ளுண்டு போகட்டும். உங்க வாழ்க்கையில என்னென்ன எதிர்மறையான மலைகள் இருக்குன்னு பாருங்க. அதை போட்டு அடிச்சு நொறுக்கி நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவாய் அப்படின்ற வார்த்தை நீங்க பேச 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 உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதை கண்ணால நீங்க பார்க்க முடியும், கண்கூட நீங்க பார்க்க முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும், அதை அனுபவிக்க முடியும், அந்த லைஃப்பை நீங்க வாழ முடியும். உங்களுக்கு ஒருவேளை என்னென்ன மலைகள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு தெரியலன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. என் வாழ்க்கையில ஏதாவது எதிர்மறையான மலை தெரிஞ்சா அதை எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மலைகளெல்லாம் அடிச்சு நொறுக்குங்க, துவம்சம் பண்ணுங்க. இந்த வருஷம் மலைகளை பற்றி பேசாமல் மலைகளை பார்த்து பேசுங்கள். அது இருந்ததுக்கு தடயம் இல்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால. அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. எவனாகிலும் சந்தேகப்படாமல் அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். சும்மா பேசிக்கிட்டே இருங்க, அது நொறுங்கி சின்னாப்பின்னம் ஆயிரும். அதுக்கு வேற வழியே இல்லை. நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லவரே, சாவை வென்றவரே, இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரையும் பார்க்க போகிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வருஷம் எல்லாம் அவர்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுவீராக. கர்த்தர் வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் அவர்களுக்கு கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் அவர்களுக்கு தந்தருளுவீராக. பரிதானம் நோக்குகிற இடமெல்லாம் காரியம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறதுக்கேற்ப இவர்கள் நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கட்ட இயேசுவின் நாமத்தினால. 8 திசைகளிலிருந்து தேவனுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்களை வரட்டட்டும், துரத்தட்டும், வேட்டையாடட்டும். தேவன் இவர்கள் இருதய துடிப்பை திணறடிக்கிற அளவுக்கு, இவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் கிறங்குகிற அளவுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்தருளுவீராக. இவர்களை திகைப்பூட்டுவீராக. கர்த்தர் இவர்கள் பிரமிக்கத்தக்கதாக அதிசய ஆச்சரியமான காரியங்களை இயேசு ராஜா மகா பயங்கரமா இவர்களுக்கு இந்த வருஷத்துல செய்தருளுவீராக. இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இவர்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. கர்த்தர் துணை என்று யுத்தம் செய்வீராக. ராஜாதி ராஜா உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்று எழுதியிருக்கிற வார்த்தைக்கேற்ப உத்தமர்கள் யாவருக்கு கர்த்தர் நீர் துணை நிற்பீராக. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி உண்டாகட்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். தூங்காமலும் உறங்காமலும் கர்த்தர் நீர் கண்ணின் மணியை போல காத்து கொள்வீராக. வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதி ராஜா, காணக்கூடாத இறைவனுடைய கண்ணின் கருவிலியா இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உலக நாடுகளுக்கு விளங்க பண்ணுவீராக, வெளியரங்கமாக்குவீராக. இந்த வருடம் எல்லாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ராஜாதி ராஜா நீர் கண்ணின் மணி போல கர்த்தர் சுகபத்திரமாய் காத்து வழி நடத்துவீராக, பாதுகாத்து கொள்வீராக, பலப்படுத்துவீராக. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான மலைகள் எல்லாம் இருந்ததற்கு தடயமில்லாமல் இயேசுவின் நாமத்தினால நொறுங்கி சின்ன பின்னமாகட்டும், சிதறடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இவர்கள் வாழ்வின் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மதுரமான அனுபவமாய் மாறட்டும். தடைகள் எல்லாம் எதிரிகளுக்கு தடையாய் மாறட்டும். இவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் எதிரிகளுக்கு பிரச்சனையாய் மாறட்டும். இவர்கள் முடிவின் புள்ளி எல்லாம் ஆசீர்வாத புள்ளியாய் மாறட்டும். வறட்சியின் புள்ளி, வறுமையின் புள்ளி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால செழிப்பின் புள்ளியாய் மாறட்டும் என்று சொல்லி இந்த வீடியோ பார்க்கிற அத்தனை ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆனாலும் தமது பார்வைக்கு நலமானதை செய்தருளுவீராக. உங்க கரத்துல அத்தனை ஆத்துமாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். வானத்து சகல சர்ம சேனைகள், ஆர்மி ஆஃப் த ஹெவன் இவர்களை இன்றும் என்றென்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் போக்கிலும் வரத்திலும் பட்டணத்திற்குள்ளும் பட்டணத்திற்கு வெளியிலையும் சதா காலங்களில் இவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும். விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி சர்வ சேனை இவர்களை காத்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. அத்தனை ஆத்துமாக்களை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நீர் தமது பார்வைக்கு நலமானதை செய்தருளுவீராக. இயேசுவின் மூலம் என்னாலும் எங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல 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 பிதாவே, ஆமேன். இந்த வருஷம் உங்களுக்கு வாக்கு தத்தம் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இன்னைக்கு உங்க
உண்டான வருஷத்துக்கான வாக்குத்தத்தம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சகரியா தீர்க்கதரிசி மலைகள் ரெண்டும் பிளந்து நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு உண்டாகும், அதுல தப்பிச்சு போவீங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பான். அது மாதிரியே உங்க வாழ்க்கையில மலைகள் பெயர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி ஒருவேளை மலைகள் பெயர்ந்து போனாலும் போகலாம். பர்வதங்கள் குன்றுகள் பெயர்ந்து போனாலும் உங்க வாழ்க்கையில இருந்து போகலாம். அது நடக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அது போனாலும் போகுமே தவிர என் கிருபை உங்க வாழ்க்கையில இருந்து என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களை விட்டு போகவே போகாது. இங்கிலீஷ்ல என் இரக்கம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. கர்த்தரோட இரக்கம் சதா காலங்களிலும் உங்க மேல என்றென்றும் இருக்கும். அவர் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை, சமாதானத்தின் நிமித்தமா ஒரு டீலிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். சமாதானத்தின் நிமித்தமா கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன டீல் போட்டு வச்சிருக்கிறாரோ, அவரோட இரக்கமும் அவரோட கிருபையும் அவர் பண்ண டீலிங்கும் அவர் பண்ண உடன்படிக்கையும் உங்க வாழ்க்கையில என்ன போனாலும் போகலாமே தவிர இது போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது போகிறதுக்கு முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது. கீப் ராக்கிங், கீப் மூவிங். ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.